வாரம் வாரம் இத சொல்றதுக்கு நிஜமாவே அவ்ளோ கடுப்பாகுது. ஸ்டில் சொல்லி தான் ஆகணும். வருஷங்களுக்கு சேசம். இன்னொரு மூவி ஆஃப் தி இயர் பை கேரளா பாய்ஸ். இந்த வருஷம் பிரேமலு வந்தப்போ ட்விட்டர்ல மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மயுகம் வந்துச்சு, மூவி ஆஃப் தி இயர். அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ், மூவி ஆஃப் தி இயர். அடுத்து ஆடு ஜீவிதம் வந்துச்சு, எனக்கு செட் ஆகல. ஸ்டில் அதுக்கும் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு போட்டாங்க. இந்த வாரம் வருஷங்களுக்கு சேசம், ஆவேசம் 3 படங்கள் வந்திருக்கு. இதுல வருஷங்களுக்கு சேசம், ஆவேசம் 2க்குமே மூவி ஆஃப் தி இயர் டேக் இப்பயே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வருஷங்களுக்கு சேசம் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 நண்பர்கள் கேரள நதிக்கரையோரத்துல இருக்காங்க. பிரணவ் மோகன்லால் அண்ட் வினித் சீனிவாசனோட தம்பி. ஸோ இந்த 2 கேரக்டருமே சினிமா பண்ணணும், ஒரு டான் ஆகணும்னா பாம்பே போகணும் அப்படிங்கிற மாதிரி, சினிமா பண்ணணும்னா 70s 80sல மெட்ராஸ் சென்னைக்கு தான் வந்தாகணும், சென்னை பட்டணத்துக்கு தான் வந்தாகணுங்கிறனால சென்னைக்கு வர்றாங்க. அந்த 2 நண்பர்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போறாங்க, என்னென்ன ஹேர்டில்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மியூசிக் கம்போசர், இன்னொருத்தர் மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லி. இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை திசை மாறுச்சு, என்னென்ன துரோகங்கள்லாம் நடந்தது, அந்த அல்டிமேட்டம் என்னவா இருந்துச்சு அவங்க 2 பேரோட வாழ்க்கையில அப்படிங்கிறத ஒரு ஃபீல் குட் டோன்ல வினித் சீனிவாசன் சொல்லியிருக்காரு இந்த படத்துல. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வினித் சீனிவாசன் ஒரு கம்போசர், ஒரு சிங்கர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர்னு என்ன ரோல் எடுத்துக்கிட்டாலும் அதை அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்றாரு. ஒரு மேஜிஷியன் ஒரு ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காருன்னு வைங்களேன், அந்த மேஜிக்ங்கிறதே ஒரு பொய் தான், நம்மளை ஏமாத்துறாங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம அதை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிட்டோம், நமக்கு டைம் போனதே தெரியல, நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம், நம்ம அந்த மூமெண்ட்ஸை செரிஷ் பண்ணுறோம் அப்படின்னாலே மேஜிஷியன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். வினித் சீனிவாசன் தன்னோட ஒரு படத்துலையுமே இதான் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த காலேஜ் லவ் ஸ்டோரி, தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா எல்லா காலேஜ்லேயும் 10 பசங்க கேரளா பசங்க இருப்பாங்க. அவங்க 10 பேருக்கும் இதே தான் வாழ்க்கை வரலாறாக இருக்கும். ஆனால் அந்த படம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆச்சு, அவ்வளோ ஹிட் அடிச்சிச்சு அந்த படம். இந்த படம் 1970s பேக்ட்ராப்ல எடுத்திருக்காங்க நிறைய காட்சிகள். ஆனால் இந்த படமும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. முதல் பாதி இந்த 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்களுக்கான கான்ஃப்ளிக்ட், என்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான துரோகம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வருஷங்களுக்கு சேஷம் இன்டர்வல் அப்படின்னு போடுறப்போ, படம் முடிஞ்சிலடா, இதுக்கு மேல என்ன எடுக்க போறோம், 1.5 மணி நேரம் எடுத்திருக்க, இட்ஸ் ஃபைன்ரா, ஐம் சாட்டிஸ்ஃபைட். இந்த விஜய் படம் ரஜினி படம்லாம் பார்க்குறப்போ மொதல் பாட்டுக்கே 200 சரியா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்த டிக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்கே முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன எடுக்க போறீங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல நிஜமாவே கதை அப்படின்னே ஒன்று இல்லாம படம் எங்கெங்கயோ போகுது. இந்த படமா இல்லாம வேற எந்த படத்துல இந்த செகண்ட் ஹாஃப் இருந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவ்வளோ மெத்தனமா எதுவுமே யோசிக்காம எதையோ எடுத்து வைக்கலாம்னு எடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப். ஆனா இந்த படத்துல அதை நம்மளெல்லாம் அவ்வளோ ஈஸியா ஏமாத்தி நம்மளை என்ஜாய் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணி கிளாப் தட்ட வைக்கிறாரு நிவின் பாலி தான். அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டதாகட்டும், கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ட்ரோல் பண்ணிக்கிட்டாகட்டும், நிறைய ஆக்ட்ரஸை படத்துல ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி, நெப்போட்டிசம், குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் எல்லா விஷயத்துமே அதை அவ்வளோ ஜாலியா அவ்வளோ கோஷோட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப நமக்கு என்னடா கதையை காணோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கான்ஃபிளிக்ட் எங்க, அந்த 2 கேரக்டருக்கான லைஃப் எங்க, இவனோட ஒய்ஃப் எங்க, இவனோட லவ்வர் எங்க, என்ன பொசுக்குன்னு அது எதுவுமே காணோம், ஏதோ படம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதான் சார் சினிமா. சினிமாவில் ஆடியன்ஸ் என்கேஜ் ஆனாலே போதும், அந்த கதைக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு பேர் தானே ஸ்க்ரீன் பிளே மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அது அவ்வளோ நல்லா இருக்கு. வினித் சீனிவாசனோட முந்தைய படமான ஹிருதயம்ல படத்தோட ஆல்பத்தை சைட் பி மாதிரி ரிலீஸ் ஆச்சு. எப்போ கேட்டாலுமே ஃபுல் ஆல்பம் கேட்க முடியும். பிரில்லியண்டான மியூசிக் கொடுத்திருந்தாரு ஹேஷம். இந்த படத்துல அம்ரித் ஒரு பாட்டு படம் முழுக்கவே வருது. அந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் இந்த ஒரு தோசைக்கல்ல பட்டரை வெண்ணெய் அப்படியே வச்சோம்னா அப்படியே உருகும்ல, அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் அப்படியே உருகுது. அவ்வளோ நல்லா இருக்கு அந்த பாட்டு, அந்த மெலடி. அப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பீட் சாங் அவ்வளோ நல்லா இருக்கு. லைக் தமிழ்ல வசந்த் யாரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் பெஸ்ட் சாங்ஸ் வாங்குவார்ல, அந்த மாதிரி வினித் சீனிவாசன் யார் வேணா கம்போசராக இருக்கட்டும்ப்பா, நான் பெஸ்ட் சாங்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் படம் பார்க்கலாம் அப்படின்னா வருஷங்களுக்கு சேஷம் உங்களை எந்த வகையிலையுமே உங்களை சோதிக்காது. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு படம். நல்ல படம், பெஸ்ட் சினிமாலாம் சொல்ல முடியாது, ஸ்டில் ஒரு ஜாலியான ஒரு படம். மிஸ் பண்ணாமல் இந்த வீக்கெண்ட் பாருங்க. நன்றி.